மாலை கருக்கையில் சூடி கூயில் ஒண்ணு பாடி பறந்ததை தான் தேடுதோ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ என் ஜீவனே சோடி கோயில் ஒன்று பாடி பறந்ததைத்தான் தேடுதோ கண்ணண்ணா கண்ணல்ல காந்தமம்மோய் கதை ஒன்று சொன்னதென்ன பெண்ணண்ணா பெண்ணல்ல தெய்வம் உங்க பூமிக்கு வந்த பின்னே கைவளையோ நாவளைக்க நீ வருவாய் நாரசிக்க கன்னத்தில் செந்தூர கோலமிட கையோடு கை கொண்டு தாளமிட நீ ஓடிவா கொய் 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 சோடி கூயில் ஒன்று பாடி பறந்ததைத்தான் தேடுதோ இரவெல்லாம் பூமால ஆகட்டுமா மகராசம் தேகத்தில மருதானியா வந்து பூசட்டுமா மகராசன் பாதத்தில பூமடி மேல் நான் மயங்க நான் விடிந்தாள் கண் உறங்க காவேரி ஆற்றுக்கு கள்ளிலன கஸ்தூரி மானுக்கு நெஞ்சிலன நான் போடவா ஏன் வாடுதோ சூடி குயில் ஒன்று பாடி பறந்ததைத்தான் தேடுதோ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ என் ஜீவனே மாலை கருக்களில் சூளை கருங்கோகில் ஏன் வாடுதோ சூடி கோயில் ஒன்று வாடி பறந்ததைத்தான் தேடுதோ சந்திரா இங்கேயா போனா இவன் வாழ்ந்தாலும் உன்னோடண்ணா செத்தாலும் உன்னோடண்ணா உன்னை விட்டு நான் ஒரு பொழுது பிரிஞ்சிட மாட்டேன்னு சொன்னா ஆனா இன்னைக்கு நான் மட்டும் தனிமையில் நிற்கிறேன் அவ எங்கேயோ இருக்கா இல்லவாச்சு இமையில பாசம் இருந்துச்சு நான் என்னை தேடி வந்திருப்பாய்யா இவளுக்காக தானையா ஆமாமா ஒவ்வொருக்கு நான் ஒயிலாட்ட ஆட வந்தேன் அப்படி சிலம்பாட்ட ஆட வந்தேன் சரி அவன் மாட்டை நான் பிடிச்சேன் மாட்டே எப்படி பிடிச்ச இல்லையா நான் மாட்டினாலும் பிடிச்சி பிடிக்கிறாள் தம்பி என்னையா எங்கள்கிட்ட விவரம் காணமான இங்கே நாங்களாம் யாரு எங்கள்கிட்டலாம் வந்து விவரமா நீ பேசணும் நம்மக்கிட்ட பிடிபடாத மாடுறதுக்கா அப்படியா இவளுக்காகத்தானே எல்லாமே பண்ணனேன் ஆனால் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க என்ன பார்க்க வரலைங்கண்ணா இந்த சண்டாளிக்கு எம்மையில பாசம் இல்லைன்னு தானே தெரியும் அப்படியா சந்திரா ஓ அடப்பாய் மனுஷா என்னாச்சு எல்லாத்தையும் தூக்க போட்டியில்லையா பரவாயில்லையா அவங்க நெத்திரையை நமக்கு எடுக்கக்கூடாது அவங்களுக்கா நம்ம எம்பு இப்போ எந்திரிச்ச நாடகத்தை நம்ம பார்க்கணும்னு தோணுதோ அந்த தாய்க்காக ஆடுவான் அவ இருந்து பார்த்தா போதும் நமக்கு சும்மாவா சொன்னாங்க இந்த பொம்பளைகளே இப்படித்த யாரையும் நம்பாத ஆறு அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழம் இல்லை ஆழம் எது ஐயா
இந்த பொம்பளை மனசுதாயா ஆளும் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா அடியாத்தாடி அதனால பார்த்ததாரு அடியம்மாடி அதை பார்த்த பேர கூறுனி ஆறும் அது ஆழமில்லை சேருங்கடலும் ஆழம் இல்லை ஆளும் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா ஆளும் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா மாடி வீட்டு கண்ணி பொண்ணு மனசுக்குள்ள 2 கண்ணு 7 கண்ணை தூங்க விட்டு சாட பொண்ணு காட்டுதம்மா கண்ணுக்குள்ள மின்னும் ஐயே உள்ளுக்குள்ள எல்லாம் பொய்யே சொன்ன சொல்லு என்ன ஆச்சு சொந்தமெல்லாம் எங்கே போச்சு பாசம் அந்த நேசம் அது எல்லாம் வெளி மோசம் தெர போட்டு சென்ற மோசமே ஆறு அது ஆடோ இல்லை சேருங்கடலும் ஆடோ இல்லை ஆடோ எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா ஆடும் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா ஆடி காத்து தீபம் ஏத்து ஆகாயத்தில் போடும் கொட்டு ஆகாயத்தில் போடு கட்டு அந்தரத்தில் நிற்குதம்மா ஆண்டவனை கூட்டி வந்து அவனை அங்கே காவல் போடு அத்தனையும் நடக்கும் ஐயா ஆசை வச்சா கிடைக்கும் ஐயா ஆடா கிடைக்காது நீ ஆசை வைக்குமாது அவன் நெஞ்சம் யாவு வஞ்சமே சேருங்கடலும் ஆடம் இல்லை ஆடும் எது ஐயா பொம்பளை மனசுதாயா ஆடும் எது ஐயா இந்த பொம்பளை மனசுதாயா அடியாத்தாடி அடமாடன் பார்த்ததாரு அடியம்மாடி அதை பார்த்த பேர கூறுனி ஆடும் அது ஆடவும் இல்லை சேரும் கடலும் ஆடவும் இல்லை ஆடும் எது ஐயா இந்த பொம்பளை மனசுதாயா ஆடும் எது ஐயா இந்த பொம்பளை மனசுதாயா சந்திரா புரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டியா நான் வந்தேன்னு தெரிஞ்சிருந்தோம் என்னை தேடி வந்திருக்கலாம் ஆனால் இவளுக்கு தான் எல்லோ கூட எம்மையில பாசம் இல்லையே வாடி இந்த ஒரு முறை உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அரண்மனையை விட்டு வெளியே வா இல்லைங்க நான் இந்த இடத்துல உசுரை விட்டுருவேன் வாடி காத்திருந்து பார்க்கலாம் மனம் இன்னும் மேடைய மேலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது அங்கே யார் வந்தது யார் வந்தது அங்கே யார் வந்தது தமிழ் காவிரி நீராடி இருவிலையில் காதல் மலை தூவி வண்ண பூச்சரம் போலாடி உடலலையில் பொண்ணுடன் விளையாடி சிலை ஒன்று நீரில் வந்து உயிர் கொண்டு பேசுது துணை தென்றல் ஆனது யார் வந்தது இங்கே யார் வந்தது யார் வந்தது இங்கே யார் வந்தது
இதழுடன் இதை சேர்த்து வெண்ணிலவில் இரவுக்கு சுவை சேர்த்து விழிமேல் ஒரு விழி சேர்த்து பருவக்கலை மேனையில் கை சேர்த்து கனி இதழுடன் இதை சேர்த்து வெண்ணிலவில் உறவுக்கு சுவை சேர்த்து சிலை ஒன்று நீரில் வந்து உயிர் கொண்டு பேசுதே அலை தென்றல் வீசுதே யார் வந்தது அங்கே யார் வந்தது யார் வந்தது இங்கே யார் வந்தது யாருங்க வந்தது எங்கே கேட்ட குரல் போல் இருக்கிறது யாரா இருக்கும் யாராவது திருடங்க வந்தீங்களா நான் பேசாம கேட்குறேன் ஆமா விட்டு கொடுக்க கூடாதுல்ல ஆமா நீங்களே இருக்கும்போது எனக்கு என்ன கவலை கிருவில் வந்த தீடா நீ யார கூறடா கிருவில் வந்த தீடா உன் பேரை கூறடா இத்தனை கவலை மீறி இங்க எப்படி வந்தாயோ இத்தனை கவலை மீறி இங்க எப்படி வந்தாயோ கிருவில் வந்த தீடா நீ யார கூறடா நீ யார கூறடா டே 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 கிருவில் வந்தவன் தாண்டி ஹீ பெங்கில் மாத கேளடி கிருவில் வந்தவன் தாண்டி ஹீ பெங்கில் மாத கேளடி பகல் வண்ண தேடி வந்த பெங்கில் மாத கேளடி பகல் வண்ண தேடி வந்த பெங்கில் மாத கேளடி டேய் மரியாதை கெட்டு போயிடும் யாருக்கு யாரை பார்த்துட்டா டீ போட்டு பேசிட்டு இருக்க நீ என்னையா நான் கேக்குறேன் யாரை பார்த்துட்டா டீ போட்டு பேசுற டேய் அறிவு கட்ட முட்டாள் பையல ஏமா ஒரு ஆண்மகனு கூட வாராம நீ பாட்டில் வந்தவொடனே ஏண்டா வந்த எதுக்குடா வந்த எப்படிடா வந்த திருட்டு பையனை கேட்குறியே கேட்பேன் ஏமா உனக்கு எம்புடு நெஞ்சு தைரியம் இருக்கணும் உனக்கு என்ன நெஞ்சு தைரியம் தகரம் இசை நெஞ்சு துணிச்சல் என்ன நான் கேக்குறேன் நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு எப்படி இடத்தை தேடி யாரு வந்திருக்கிறது இடத்தை தேடி நீ வந்து ஓ இடத்தை தேடி வந்திருக்கலாமா ஆமா ஆனா தேடி வந்தவர்கள் எப்படி வரவேற்கணும் எப்படி வரவேற்கணும் வாங்க ஐயோ உட்காருங்க ஆமாங்க இந்த இதை சாப்பிடுங்க ஐயோ இந்த அதை குடிங்க ஆமா ஆமா இப்படி சொல்லி இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பதிலை நான் கொடுத்துருக்கணும் அப்படியா நம்ம நீ வாட்டில் திறந்த வீட்டில் ஏதோ பூந்த மாட்டை வாழ்வான்னு கற்றுக்கிட்டு இருக்கேம்மா அது நான் என்னை பார்த்தா திருட்டு போய் மாட்டிருக்குதா நான் திருடனா இருந்திருந்தா நீ சத்தம் போட்டு பேசல இப்போ சங்கில குத்தி போட்டு நேரம் ஓடி இருக்கணும் இங்க பாரு உனக்கு அந்த அளவு துணிச்சல் இருக்கா இருக்காதா நீ எங்க வந்திருக்க தெரியுமா எங்க அது என்ன சொன்ன வந்தவங்களை உபசரிக்கணுமா அம்மா ஏண்டா என்ன டேய் ஓய் திருட்டு பயல நான் தான் நீ தானே திருடன் தாம்மா ஆமா ஒத்துக்கிறேன் என்ன காரணத்துக்காக உனக்கு உபசரிக்கணும் நீ என்ன விதிமுறையில் வந்திருக்கிற எந்த நேரத்துக்கு வந்திருக்கிற இப்போ நான் என்ன அறுவலர் விரட்டிட்டா வந்தேன் நீ முன் கதவை சொல்வதே கதை வந்து தட்ட வந்தான்டா எதுக்கடா பின் கதவை செவரேறி குதிச்சு வர ஏம்மா இந்த இரவு நேரத்தில் நான் வாச கதை வந்து தட்டுனேன்னா உங்கள் அண்ணங்களை கண்ணு முழிச்சிட மாட்டாங்களா என்னை விரட்டிட்டு வர மாட்டாங்களா இல்லை வாச கதவு தான் திறந்துருக்குமா ஆமாம் வாசக்கதவு திறந்துருந்தா என்ன ஆகும் என்ன ஆகும் யார் வேணுமாலும் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க நான் வந்திருப்பேன் யாரு நான் தான் நீ வந்திருப்ப அது எப்படி உபசரிக்கணுமா அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க வாங்க ஏங்க அப்படி கொடுப்பாங்க உங்க வீட்டில் கூப்பிட மாட்டீங்களா யாருன்னு தெரியாத அறிமுகம் இல்லாத முகத்தை பார்த்து அது இந்த நேரத்துக்கு செவரியை குதிச்சு வந்த திருட்டு பையன் உனக்கு என்ன மரியாதை இருக்குது என்ன மரியாதை இருக்குது என்ன உனக்கு யாருன்னு தெரியல நான் கேட்கிறேன் முன்ன பின்ன நீ பார்த்ததில்ல முன்ன பின்ன பார்த்துருல சண்டாடி வாயினால போய் சொல்றேன் என்ன தெரியல உன்னை நான் பார்த்துருந்தா நீ சொன்னதை போல அதை சாப்பிடு இதை சாப்பிடு வேற எதை வேணுமாலும் சாப்பிடு எங்கள் வீட்டில் உள்ளதை மற்றது கொடுக்கறதுல ஒரு செம்பு நிறைய தண்ணியினால எடுத்து கொடுத்துருப்பேன் நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா யாருன்னு தெரியாத காரணத்துக்கு ஒன்று எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை என்னுடன் இந்த சகோதரர்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் நாங்கள் எதுவுமே செய்ய முடியும் யாருன்னே அறிமுகம் இல்லாதவங்க என்ன யாருன்னு உனக்கு தெரியல ஏன் நினைவு உனக்கு இல்லை யாரு நினைப்பு ஏன் நினைப்பு ஐயோ பாவமே எனக்கு எதுக்கு வரணும் அடி சண்டாடி ஓ கண்ணை உஞ்சு போச்சா யாரு டேய் உன் மனசு என்ன கல்லா யாரு மனசு உன் மனசு எதுக்கு என்ன பார்த்து தெரியலன்னு சொல்றீங்க வீட்டை தேடி வந்ததும் இல்ல அம்ப பார்த்து உனக்கு தெரியல ஓ அம்ப பார்த்து தெரியலையா எல்லாருந்தே அம்ப பிடிச்சிட்டு அலைகிறாங்க யாருன்னு தெரியும் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு தெரியலாம் ஆனா இந்த வெள்ளச்சாமி மாட்ட ஒரு ஆளை பார்த்துருக்க மாட்டேன் அப்படியா உன்னோட நினைப்போ யாரு நீ நினப்பு இல்லம்மா அம்புட்டு சத்திய உண்மை நீதியோடு இருக்கிறேன் என்னைக்கு உன்னை தவிர எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காம மரியாதை இல்லை பத்தியா யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே என்னை தவிர நினைக்கல நீ யாரா என் அத்தை மைனா என் மாமனா அவனா இவனா எனக்கு கோமா வந்துடும் உன் புருஷன் இங்க பாரு என்ன தைரியம் இருந்தா ஏன் புருஷனே நீ ஏன் முன்னாடி சொல்லுவ நீ எங்க வந்திருக்க தெரியுமா 7 உடன்பத சகோதரர் இருக்கிறாங்க உன்னை வெட்டி 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 வெட்டி
கொண்டு போட்டுருவாங்கடா. பாய் மகள அவளை நம்பாத. ஏன் 7 அண்ணங்க இருக்கிறாங்க. ஆமா. எதுக்கு இருக்கிறாங்க? கடைசி ஒரு ஆம்பளை சவறு தாண்டி வீட்டுக்குள்ள வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு கூட தெரியாம இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க உன்னை காப்பாத்துவாங்களா? யாரு? அவங்க உன்னை பாத்துக்குவாங்களா? எங்க அண்ணங்கெல்லாம் திருவிழா வேலையா இருக்காங்க, அதனால அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா இன்னொரு வந்து என்ன பண்ணிடுவாங்க? உன்னை வெட்டியே போட்டிருப்பாங்க தெரியுமா உங்க அண்ணங்க? ஆமா. ஏமா நான் அடி வட்டாலும் புடி வடாதாலும் என்கிட்ட ஓடிடுவேன். அப்படியா? சொல்றேன். ஒரு நாளைக்கு புடி வெட்டதே ஆகணும், அதை பாத்துக்க. கழுவுரமையில நழுவுரமை நாட்டது எப்படி நழுவிடுவேன். நாளைக்கு வேணும்னா நழுவிட்டே இருக்கலாம். என்னையும் பிடிக்க முடியாது. வலை போட்டு பிடிச்சிருவாங்க. உழுவமை நாட்ட கைக்கு சிக்காதுமா. இது பிடிக்க போனாதே நழுவிட்டு போவேன். வலை ஓட்டு பிடிச்சாங்கன்னா கூண்டுல சிக்கிடணும். வலையை கிழிச்சுக்கிட்டு போயிடும். யாரு? நான். என் மீனது. அப்புறம் பார்த்ததுல நீனு நினைப்பு இல்ல உனக்கு. உன் பேரே சொல்லும் போதே அட சண்டாளைகள சந்திரா, இது உங்களுக்கு நியாயமா? பாண்டித்துறை எங்கடா போனே திடீர்னு? ஓ அர்ஜென்ட்ல போயிட்டீங்களா? சொல்லிட்டு போங்கப்பா. திடீர்னு ஆளக்கான ராவிட்டு இருக்கிறான. இந்த தூங்குறவங்கள எந்திரிக்கம்மா. பாண்டிவனத்தை வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. அருவா பிடிச்சி ஆடி வருவாக. தீப்பந்தமெல்லாம் எடுத்து ஆடி ஒரு வெளியில் கை காலில் போட்டுரும். கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துக்கிறங்க. என்ன கதை இருக்குதோ? இல்லைங்கம்மா, சின்ன வயதில் நம்ம எப்படியெல்லாம் பார்த்து பேசி பழகிருப்போம், எப்படியெல்லாம் ஒருவருக்கு ஒரு மனசார விரும்பியிருப்போம். என்னை வாடி உனக்கு அடையாளம் தெரியலங்கிற. என்னை நல்லா ஒத்துப்பாரு. ஐயே என்ன உண்மையிலுமே திருட்டு பையமா இருக்கு. அப்படியே ஊருக்குள்ளதும் போயிடாத சந்திரா. கட்டி வச்சு நான் திருட்டு போயிடலாமையா? கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க. கோவத்துல கொலை கூட பண்ணிருவேன். ஒரு காலத்துக்கு களவுக்கு போக மாட்டேன். எங்க அண்ணன் என் சின்ன நண்ட நீ மோதி பார்த்துரு பார்ப்போம். யாருமே உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உயிர் வாழும் போராட்டம், நெருப்போடு வெந்தே மன்னாவே. கவிதையே தெரியுமா? போயிட்டா. இதயமே தெரியுமா? இமை மூட மறுக்கின்றதே, அதை சொல்ல துடிக்கின்றதே. ராசாத்தி என்ன தெரியலையா? அந்த உச்சி மலை தேனருவி தெரியலையா? அங்கே ஊர கண்ணில் ரசித்தது நினைவில்லையா? தெரிஞ்சிருந்தோடி நடிக்கிறியா? பிரியா தெரியாமலே மறைக்கிறியா? ஒரு பார்வையாலே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதே, சொக்கம் கலையுதே. நானும் கொஞ்ச நாளா கூட கொஞ்ச நானு மாறே ஓட்டுக்கிட்டு போனா என்ன? உங்களுடனே நானும் மாற வெகு நேரமா, நீ வாயேன்னு சொல்லாம வாரனே வாங்காரமா, நீ தாயேன்னு சொல்லாம தாரேண்டி தாராளமா. நீ என் மனைவியாக வேண்டுமென்று இவன் சொன்னான். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் தோழி நீயும் சொல்லம்மா, நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன். நீ என் மனைவியாக வேண்டுமென்று ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சொல்லம்மா,
நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். குடிக்கல உனை நான் சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், அதனால் நானும் அன்னையே அறிவேன் என்று முன்னையே. நான் பாலைவனத்தில் விளம்போல் நீ பருவம் கண்ட மழை போல் என் காது செவிடி போகும் போததே. உன்னிலே திறந்திருந்தால் உருவமும் தேவையில்லை, உன்னை நான் துறந்திருந்தால் உறவுகள் சொந்தமில்லை. இத்தனையோ நடக்குமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன், உலகே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அந்த தெய்வம், இதை இரண்டு முந்தன் கண்ணில் பார்க்கிறேன். உருவங்கள் மாறி போகும், பருவங்கள் மாறி போகும், உன்னுடன் கொண்ட காதல் உலகையும் தாண்டி வாழும். இத்தனையும் நடக்குமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் ஜோலி நீ சொல்லமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போகிறதே, நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டுபல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். இங்க பாரு, நீ யாருன்னு தெரியாது. உன்னை பிடிக்கவும் எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. யாருன்னே தெரியாத ஒரு ஆண்மகன் பழக பழக அழகப்பான்ற கதை மாட்டம் இருக்குது. எனக்கு மனம் பிடிக்கணுங்கிற ஆசை என்ன நீ சொல்லி எனக்கு வரக்கூடாது. நீ எத்தனை வருஷம் காத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, சரி. என் மனசை நான் வேறொருத்த பறி கொடுத்துட்டேன். அடி பாய் மகன், நான் வேறொருத்தர உன்னை கெடுத்தவ யாரு? ஏய், உன் மனச. என் மனச யார் தெரியுமா நான் நினைச்சிட்டு இருக்கேன்? நான் யாரை மனம் முடிக்கணும் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேனோ அவரைத்தான் என் மனசளவுல நான் புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி வர நீ என்ன நினைக்கல? நான் வந்து ஏன் வெள்ளச்சாமி நினைச்சிட்டு இருக்கேன். நீ வந்து நான் தான் வெள்ளச்சாமி சொன்னா நான் ஏத்துக்க முடியுமா? அப்ப என்னை உனக்கு வெள்ளச்சாமி அடையாளம் தெரியல. ஆஹா, அண்ணா உன்னை நான் கட்டிக்க முடியாது. இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அது நிரூபிச்சுட்டாயாவ. யாரு? நீதான். எப்படி நீ அப்படி சொல்லலாம்? ஒரு மனுஷனை பித்தனாக்குறது ஒரு பெண்ணால. உன்னாலதான். இங்க உண்மையான அன்பு செவனேன்னு நான் அந்த வெள்ளமலை காட்டுல உன்னை பார்க்காம இருந்திருந்தா நீ பாட்டுல எங்கேயோ போயிருப்பேன், நான் பாட்டுல எங்கிட்டாவது போயிருப்பேன். ஏண்டி என்னைய பார்த்தேன்? நான் ஏன் வந்து என்கிட்ட பேசினேன்? ஏன் என்கிட்ட பழகுன? ஏய், என் மனசை ஏண்டி கொண்டு போனேன்? அப்படியா? அடி வெள்ளையம்மா 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 வெள்ளையம்மா, இவ விவரமான வெள்ளையம்மா, ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? இல்லவே இல்ல. தெரியாது. இவ வீர கதை கேட்டதுண்டா? என்ன நமக்கு ஒரு மகன் புறப்பா. நிறுத்துங்கப்பா, நாடகத்தை நிறுத்துங்க. ஏன் நாடகத்தை நிப்பாட்டுங்க. ஏன்னு கேட்குறேன். ஏன் உனக்கு என்னடா தைரியம்? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா பொம்பளை பிள்ளைய மனசுனா முன்புத்தி பின்புத்தியா? என்னென்னமோ என்னென்னமோ சொல்கிறேன். சரி, அதுதான் சொல்லிட்டு போகிறேன்னு பார்த்தா யாருனே தெரியல சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்த கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ அவசரம் எதுக்குடா உங்களுக்கு நான் கேட்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே கல்யாணம் முடிக்கணும், பிள்ளைய கொடுக்கணுங்கிற என்ன ஒரு நினைப்பு? ஏமா ஈன புத்தி. நம்ம ரெண்டு கல்யாணம் ஆகாதா? யாருக்கு? இல்ல நாளைக்கு ஏதோ ஒரு புள்ள பிறக்காதா? இங்க பாரா, என்ன எதுக்கு நான் உன்னை கட்டிக்கணும்? விடிய காலையில நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம். யார் சொல்றது? எண்ணி 10வது மாசம் புள்ள. அடி எங்கதைய சொல்லி வை.
புலியாக மாறிடுவான், புலியாக மாறிடுவான். இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான். அண்ணே வெள்ளச்சாமினே, என்னையா பூலோகம் எங்க இருக்குது? அம்புடுதானா? கீழதாயா இருக்குது அண்ணே? பூலோகம் மேல இல்லனே, கையாளவா? பூலோகம் கீழதாயா இருக்குது. சரி சரி. எல்லா பேரும் ஆடி இடங்க இடம் இங்கதானே. அப்படியா? இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான், இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான். கண்ணான தேசத்தில கள்ளர் மகன் பெற்றெடுத்த களத்தகோர வெள்ளச்சாமிடி ஈசங்கத்தை வீச வச்சு பாசத்தை இறைஞ்சல் வச்சு வரி புலி உறந்த வண்டி ஒமானத்துக்கு நங்காவக்காரை, ஒமானத்துக்கு நங்காவக்காரை, சிலம்பாட்ட ஆட்டமோடு வேட்டக்காரண்டியே கண்ணால கண்ணால கண்ணான தேசத்தில வைகையத்து சிமையில வரி புலி பிறந்த வண்டி. என்ன தெரியுதா? இந்த சக்கமட்டிக்காரன தெரியுதா? யாரு பெத்த பிள்ளையோ யாருன்னு தெரியுதா தெரியல. சின்ன வயசுல இடம் தெரியாம வந்துட்டியா? வெள்ளமலை காட்டில் நான் வேட்டைக்கு வரும்போது ஆடு ஓட்டி வந்தீங்கல்ல. நான் ஆடு மேய்க்கே வருவேன். ஆடை ஓட்டி வரும்போது இந்த பாவாடை கட்டி ஒன்று வருவியே, இந்த இந்த இப்போ நான் போட்டிருக்க மாட்டேன் அந்த குட்டி பாவாடை. எல்லாருமே பாவாடை தான் கட்டுவாங்க. இல்லை இல்லையா, அது ரொம்ப குட்டி பாவாடை. அதை ஒன்று போட்டுக்கிட்டு ஆட்டை ஓட்டி வருவேன். அடி பாவி மகளும் உன் பாவாடை வந்து கீழே போயிடும், நான் எடுத்து உன்னை கட்டி விடுவனே. அதை மறந்துட்டியா? போய் சொல்ற. அடி 5 வயசு பிஞ்சு மனசில் ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி. பிள்ளையம்மா, அடி 5 வயசு பிஞ்சு மனசில் ஆசை வச்ச வண்டி, உண்மையில ஆசை வச்ச வண்டி. யாரும் நாடி வந்தாபு இர கூட படைய பப்ப வண்டி, உன்ன நினைச்சு மனசில பல கோட்டை கட்டி நண்டி. அடி ஒன்ன நினைச்சு மனசில பல கோட்டை கட்டி நண்டி, மதுரை மார்க்கெட்டிலேயே மனசை பறி கொடுத்த நடி. கண்ணான கண்ணான தேசத்தில காவேரி ஓரத்தில வரி புலி பிறந்த வண்டி. எங்க தொலைச்சிட்டு வந்திருக்க? காய்கறியை வரது மார்க்கெட்ல பார்த்துருப்பியோ? அம்மா, மதுரை மார்க்கெட்டுக்கு போனேன். அங்க வியாபாரம் பார்த்தா அங்க தேட வேண்டியதானே, அதை விட்டுட்டு இங்க வந்து தேடிட்டு இருந்தா இது என்ன நியாயம்? நான் என்னம்மா வியாபாரம் பார்த்தேன்? என்ன வியாபாரம் பார்த்தேன்? காய்கறி வியாபாரமா பார்த்தேன். ஆமா. அடி பாவி மகளே, மதுரை மார்க்கெட்டுக்கு எதுக்கு போ? பறி கொடுத்த இடம் அது. அது பறி கொண்டு போன இடம் இங்க. இங்க எங்க? நீ தாண்டி பாவி மகளே. நல்லா பார்த்து சொல்றா பாவி. அடி என்ன வெட்டி நீ விரிஞ்சா என்ன ஆகும்? ஏ உயிர் போகுமடி. போகட்டும் போகட்டும். உயிர் உள்ளவரை உன்னை விட்டு. அட பாய்ப்பேல, ஏய் உன்னை விட்டியா? அன்னைங்க தான் இருக்கு, அப்படி அன்னைங்க தான் வேணும். ஏயா உயிர் உள்ளவரை உன்னை விட்டுன்னு பாடனே. ரூம்புக்குள்ளையா? உயிர் உள்ளவரை உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று எனக்கு சத்தியமோ செய்தியடி. அந்த மதுரை மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி ஞாபகம்தான் உனக்கு இன்னமும் தவள்ளையாடி. இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோட தாண்டா, செத்தாலும் உங்களோட தாண்டான அந்த மதுரை மீனாட்சியை சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணிடு சண்டாளி. டேய் இன்னமுமாக என்ன தெரியல? இங்க பாரு, நான் சொல்றேன், என் பொன் பொருளை எல்லாம் வேணுமாலும் வாங்கிட்டு போ. சரி. நீ எதுக்கு வந்தனே தெரியல, ஆனா என்னை தெரியலையான்னு வேற கேட்குற. நான் உண்மையை சொல்றேன், நான் என் வெள்ளச்சாமியை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ வந்து செவரு குதிச்சு வரும்போது நான் பேசினதெல்லாம் இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு சொல்லிட்டு ஏன்னா என் பொன் பொருள் எல்லாமே கொடுக்குறேன், வாங்கிட்டு ஓடி போயிடு. எங்கேயாவது வேற வெள்ளை மலை பார்த்து யாருக்கடி வேணும் பொன் பொருள் எல்லாம்? ஏ வெள்ளச்சாமி கட்டுன புடவையோட வா, கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்து நான் காப்பாத்துறேன். எனக்கு அது மேல ஆசை இல்ல. நீ சம்மதம் சொன்னீங்க, எனக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா கூட்டி போறேன். இல்லனா சம்மதம் மறுத்து நீ வரமாட்டேன்னு சொன்னா சண்டாளி தூக்கிட்டு போவேன். ரெண்டு நாளைக்கு ஒரு முடிவு தெரியும். என்னை தூக்கிட்டு போயிருவேடா நீ? ஏன் முடியாதுங்கறியா? உன்னால முடியுமா? இந்த தோளை தூக்கிட்டு போயிருவேன். நினைப்பு ஸ்கூடையா என் கையை பிடிச்சு நீ கேட்டீங்க, நீ வெள்ளச்சாமி எனக்கு அதை வாங்கி கொடுறா, இதை வாங்கி கொடுறான்னு கேட்பியே. ஆமா, உனக்காக என்னென்ன நான் வாங்கி கொடுத்துருப்பேன். ஏ வெள்ளச்சாமினா எனக்காக என்னென்ன நான் ஆசைப்பட்ட பொருள் அந்த வயசுல வாங்கி கொடுக்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
எங்க ஏதாவது ஒரு பொருள் சொல்லி பார்ப்போம். ஒண்ணா? ம். ஏம்மா உனக்கு நான் ஒன்று தான் வாங்கி கொடுத்தேனா? அடி சண்டாடி. என்னையா அண்ணே, பப்பனுக்காரன் வேட்டியை கிழிச்சு கட்டுனே. போடா உள்ள. இல்லைங்கம்மா, உனக்காக மதுரை மார்க்கெட்டு வீதியில் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன தெரியுமா? என்ன வாங்கி கொடுத்தீங்க? அடிவ வண்ண முகனத்துக்குத்தான் வெள்ளையம்மா, நவட்ட பொட்டு வாங்கி வந்து வெள்ளையம்மா. ஆஹா, உங்காதோர நொங்கிடத்தான் வெள்ளையம்மா, நான் கருகமானை வாங்கி வந்து வெள்ளையம்மா. உங்க அத்தி போல பருவத்துக்கு வெள்ளையம்மா, நான் கண்ணும் மையும் வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. 20 ரூபா டப்பா. ஓ வாழத்தண்டை கைகளுக்கு வெள்ளையம்மா, நான் கல்வளைகள் வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. வெள்ளையம்மா. ஓ மேரி மனம் மணக்க வெள்ளையம்மா, நான் செவ்வாது வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. ஆஹா, ஆடி அஞ்சு மஞ்சரக்கு மஞ்ச வெள்ளையம்மா, திகழகு கண்ணி குளிக்கு மஞ்ச வெள்ளையம்மா. ஆஹா, அந்த மதுரை நல்ல குண்டு மல்லி வெள்ளையம்மா, நான் மனம் போல வாங்கி வாரே வெள்ளையம்மா. ஆஹா, அந்த அருப்பு கோட்டை கருப்பு சேலை வெள்ளையம்மா, நான் ஆசையில வாங்கித்தாரே உள்ளவமா. ஏயா நீ கேட்டீல்ல என்னென்ன எனக்கு பிடிக்கும், என்னென்ன வாங்கி கொடுத்தன்னு? நீ கேட்ட அத்தனை ஒன்று விடாமல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ இதெல்லாம் நம்ம எடுத்து காட்டணுமா இல்லையா? அப்படியா? ஆமா. எங்க ஒரு நாளாவது அந்த மூட்டையை வெளியே கொண்டுட்டு வந்து காமிக்கிறியா? மூட்டையை எடுத்து விட்டோன்னா 8 மணி ஆகி போயிடும். அப்படியா? மூட்டையை வெளியில் எடுக்கக்கூடாது. பொன் பொருள்லாம் காமிக்கணும்ல. இது போதும் அடையாளத்துக்கு. என்ன எடுத்து சொல்லட்டுமா? அப்போ பாவமாகவும் இருக்கு. அந்த வயசுக்கு அது தேவைப்பட்டாலும் ஏதோ பொருள்லாம் சொல்லிட்டேன். இப்போ எதுக்காக வந்திருக்க? உன்னை கல்யாணம் பண்ணணும், உன் கையை நான் பிடிக்கணும். அப்படியா? அதுக்காக என்ன வேணும்? 3 வேணுமா? என்னது? பொண்ணுன்னா வந்துட்டு 3 முக்கியமாக இருக்கணும். மேலே 2 கீழே 1. சந்திரா, மேலே 2 கீழே 1யா? இருக்கணும் இல்லை? மேலே 2 கீழே 1டா. உன்னை நான் தொங்க விடணும். என்னைய தொங்க விடுறியா? அட ஒண்ணு தொங்க விடணும்னு. அதான் என்ன தெரியுமா? அடிவு நெஞ்சு கூடி பக்கத்திலே வெள்ளையம்மா, மஞ்சத்தாளி தொங்க நொண்டி வெள்ளையம்மா. நெஞ்சு கூடி பக்கத்தில சாமி தோற, உங்க மஞ்சத்தாளி தொங்க வேணும் சாமி தோற. கையால தாடி வாங்கி வெள்ளையம்மா, உன் கழுத்திலே நான் கட்ட போறேன் வெள்ளையம்மா. கையால 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 உங்க கையால தாலி வாங்கி சாமி தோற, என் கழுத்து நிறைய கட்ட வேண்டும் சாமி தோற. பக்கத்திலே நீ இருந்து வெள்ளையம்மா, பணிவிடைய செய்ய நொண்டி வெள்ளையம்மா. பக்கத்தில நான் இருந்து சாமி தோற, பணிவிடைகள் செய்து வரேன் சாமி தோற. உன் கழுத்து நான் கட்டுற தாலி காலை மணி 2 கூட இருந்து எனக்கு பணிவிடை செய்யணும். இப்பெல்லாம் சத்தியம் முன்னணி வெள்ளையம்மா. நீங்க வந்த உடனே இப்போ யாது தெரியுதா என்னைய? நீங்க என் வெள்ளச்சாமிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வேற யாரும் என்னை தேடி வர முடியும்? இவ்வளவு உரிமையா எல்லாரும் என்னை தேடி வர முடியுமா? எதற்காக இவ்வளவு நேரம் தெரியாது போல இருந்தேனா? என் மனசுல நான் உங்களை கோட்டை கட்டி வச்சிருக்கேன். என்னைக்குமே சரியை விடாம பார்த்துக்கணும்னு. அது போல என் மேல துளியளவுனால பாசம் வச்சது அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு ஒரு சின்ன விளையாட்டு தான். பாசமா? அடி வெள்ளையம்மா, உண்மையில பாசம் இல்லாம இருந்துச்சுன்னா உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சபர் தாண்டி வரமடைக்கல தேடி வந்திருக்க மாட்டேன். இத்தனை வருஷத்துல எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்த கூட பார்க்காம உனக்கா காத்திருந்து ஓடி வந்தல்ல. காதல் பண்ண போறீங்களா? ஆமா. நீ பண்றீங்களா நான் பண்ணட்டுமா? உங்களோட போ, நான் பண்ணிக்கிறேன். பாசம் இல்லாம இருக்கிற ஆளு நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் யாரை வச்சு நாட ஆடுறது? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா? ஆமாம், காலையில் போய்க்கலாம், போய் காலைல சாணி போட்டுக்கலாம். உட்காருங்க உட்காருங்க. அங்கிட்டு போறீங்களா? தள்ளி அப்படி தள்ளி போட்டு அங்கிட்டே உட்காந்துருங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் படுகளை ஓட்டிடுவோம். அப்புறம் இல்லையா சந்திரா? இல்லையம்மா, உண்மையில எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எம்பிட்டு பாசம் வச்சிருக்கீங்க? அளவு கிடந்த பாசம், கொஞ்சம் நெஞ்ச பாசம் இல்லை. சந்தோஷமா அவனை சேர்த்து காலை மணி 2
ஆ கொடை. நீலை கண்ணாடி கண்ணம் கண்டு மலர் கல்லூரும் கிண்ணம் என்று அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பார்வை என்பேன் 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை என்பேன் செம்மீனாக மானாக சென்றாடவோ சொல் தேனாக பாழாக பண்பாடவோ மாலை நேரம் வந்துரவாடவோ மாலை நேரம் வந்துரவாடவோ ஓயா ஓயா கண்ணாடி கண்ணம் கண்டு ஆகா மலர் கல்லூரும் கிண்ணம் என்று அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா அன்பு தேனோடை பாகின்ற சொர்க்கம் வா அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா அன்பு தேனோடை பாகின்ற சொர்க்கம் வா ஓயா ஓயா இடை நூலாடி செல்ல செல்ல ஆகா அதை மீளாடை மூடிக்கொள்ள ஓகோ சின்ன பூமேனி காணாத கண் என்ன சொல்லி தீராத இன்பங்கள் என்னென்ன சின்ன பூமேனி காணாத கண் என்ன சொல்லி தீராத இன்பங்கள் என்னென்ன அதன் தேரோடு பின்னி கொஞ்சம் கிள்ளை அவன் தேரோடு பின்னி செல்லும் முல்லை உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன் உந்தன் கை கொண்டு உன்னாக கண்ணித்தேன் உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன் உந்தன் கை கொண்டு உன்னாக கண்ணித்தேன் ஓயா ஓயா நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பார்வை என்பேன் 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை என்பேன் செம்மீனாக மானாக நின்றாடவோ சொல் தேனாக பாடாக பண்பாடவோ மாலை நேரம் வந்துரவாடவோ மாலை நேரம் வந்துரவாடவோ ஓயா ஓயா இல்லையம்மா உண்மையில பாசம் இல்லாமையா இருக்கும் உசிரே போனாலும் உங்கூட போகணும் வந்திருக்கிறேன் பாசம் இல்லையாமே வந்திருப்பேன் நான் என் மேல உனக்கு இருக்குதா இல்லையா ஏய் என்ன கொள்றதுக்கு பாசமா இல்லை கொள்ள பாசமா இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கினி ஆனந்த கோலம் இருவர் என்பதே இல்லை இருவர் என்பதே இல்லை ஒருவர் என்பதே உண்மை இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயம் உறவுக்கும் உரிமைக்கும் பிற
பிறந்தது நேரும் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர்கள் உண்மையா இருவர் பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தல தடவி ரசிப்பதில் இன்பம் பாதி பாதியாய் இருவர் மாறி பழகு வித்தைய பள்ளியில் இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமே மாலை ஒன்றுதா இன்பம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரும் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மையா இருவர் இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை ஆடையது வேண நிலவேன எடுக்கும் ஆனந்த மயக்கும் அம்மா குளிரென ஒன்றென ஒன்று அணைப்பது பல அம்மா குளிரென ஒன்றென ஒன்று அணைப்பது பழக்கம் காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கழிப்பது என்ன கவிதையில் விளக்கம் கவிஞர் சொன்னதே கொஞ்சம் இனிமேல் காண போவதே மஞ்சம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரும் உலக நமக்கு இனி ஆனந்த போல் இருவர் என்பதே இனி நாம் ஒருவர் என்பதே உண்மையா இருவர் இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை நான் வந்து விகன கண்டிப்பா ஆமா சம்மதப்பட்டீங்கன்னா இந்த வெள்ளச்சாமியை நம்பி கூடவா உன்னை கண்கலங்கமா நான் காப்பாத்துவேன் கண்டிப்பா வருவீங்கல்ல கண்டிப்பா வரேன் காலையில உங்க அன்னைக்கு தான் முக்கியம் பண்ணி போனேன் போனா என்ன ஒண்ணு தெரியுமா அன்னைங்கள முக்கியம் தானே அப்ப உன்னைங்களே கட்டிக்க ஐய இங்க வாங்க அன்னைங்களை யாராவது கட்டிக்க முடியுமா அப்புறம் உன்னைங்கள முக்கியம்ங்கிற அப்ப நான் உனக்கு முக்கியமா தெரியலையா நீங்க எனக்கு அதுக்கு மேல அப்ப என்னை நம்பி வர மாட்டேன் உங்களை நம்பி கண்டிப்பா வருவேன் வெள்ளிக்கம்மா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத உங்க அன்னைங்க கேட்டுருவாங்க கண்டிப்பா இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் எங்கயாவது ஓடி போயிருவோம் ஓடி போயிருவோமா வருவீங்கல்ல கண்டிப்பா அப்படி வரதா இருந்துக்கினா உன்னுடைய அரவணைக்கு பின்புறம் கருப்பாயி கள்ளுக்கட்டு ஊரணி மண்டகம் அந்த கருப்பாயி மண்டகம் அருமாறு கொத்தக்கண்ட பாலத்துக்கு நீ வா உனக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்கேன் புகழாமா போலாமே புறப்பட போயிருவான் அப்படி நீ ஒத்தக்கண்ண பாலத்துக்கு வரதா இருந்தா வெறுங்கையை பேசிக்கிட்டு வந்துடப்படாது என்ன செய்யணும் வர்ற அவசரத்துல நான் காசு எடுத்துக்கிட்டு வரல உன் வீட்டுல இருக்க நகரட்டு காசு பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து உன் தலையில வச்சுக்கிட்டு நீ வந்துரு அப்படியா வழிச்செலவு சோத்துக்கிழமை என்ன ஆண்டு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க சரி அது இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அது தீந்துருச்சுன்னா ஊருக்கு அன்னதானம் போடுவாங்க கராட்டை ஆடுவா பயப்படாத வெள்ளிக்குமா நான் வச்சு காப்பாத்துறே வா புறப்படு ஒத்தக்கண்ண பாலம் தேடி ஓடிபாடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா உயிர படைய வச்சு நம்ம ஓடிப்பவர் ரெண்டு பேரும் வெள்ளையம்மா வலது கால இடராமலே வெள்ளபிடி ஓடி வாடி வெள்ளையம்மா சொல்லுங்க பொழுது பிடிக்க போகுது ஆமா ஒத்தக்கண்ண பல அருகாமையில் நம்ம இருவர் ஓடி வந்து விட்டோம் ஆனா வந்திருந்தாலும் யாரோ உப்பு செட்டியார் நம்ம ஓடி வந்ததை பார்த்துட்டான் வெள்ளிகமா அவன் பார்த்துப்பாங்க அண்ணன் கிட்ட போய் வீட்டுல சொல்றதுக்குள்ள இந்த பாலத்தை விட்டு வேற வழியாக போகலாம் ஓடி போயிருவோமே கண்ணே இதோ வா இந்த தென் திசையை நோக்கி செல்லும் கண்ணே சிவகங்கை சீமை விட்டு நம்ம மக்கள் ரோட்டு வழி சிமகல ரோட்டு வலி அந்த புத்தங்குடி எள்ள தேடி கண்ணே ஓடிப்பவர் ரெண்டு பேரும் வெள்ளையம்மா சிவகங்கை சீமபடியாக சென்றோம் என்றால்
அருகாமையில் இருக்கும் முத்தங்குடிமேடு ஊரணை கரையுரமாக சங்கமத 2 மடத்து எல்லைக்குள் அமர்ந்திருக்கிறார் பாண்டிமணி தெய்வம். அந்த பாண்டிமணி கோயிலை சென்றடைந்து விடலாம். நமக்கு அந்த பாண்டிமணி தெய்வம் துணை இருப்பார் வெள்ளிகமா. நம்ம இருவருடைய உயிரை அந்த பாண்டிமணி காப்பாற்றுவார். வா, புறப்பட்டு செல்லலாம். செல்வோமே. பாண்டிமணி கோயில் நாடி செல்வோமா? செல்வோமே. புறப்பட்டு வா.